பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹே ஹாய் கேர்ள்ஸ், சாரியா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வர வழியில ஒரே டிராஃபிக் அதான். இட்ஸ் ஓகே மாயா. எப்படியோ ஒரு வழியா இன்னைக்காச்சும் பப்புக்கு வரணும்னு தோணுச்சு, அது வரைக்கும் ஹாப்பி தான். ஓ காட், அதையே லியா கேட்குற. இந்த ஆதி ஃபாரின்லேருந்து வந்ததுலேருந்து நல்லவளா நடிக்க காட்டி எனக்கு போதும் போதுன்னு ஆகுது. அவனுக்கு பப்புக்கு போகிற பொண்ணுங்களே சுத்தமாக பிடிக்காது. அதனால நானும் அவன்கிட்ட எனக்கும் பப்புக்கு போக பிடிக்காது அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓ காட், இவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஓ ஷிச்சா. ஆனால் எல்லாம் எனக்கும் அதுக்கும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் அவனை எப்படி நான் எனக்கு ஏற்ற மாதிரி மாத்துறேன்னு மட்டும் பாரு. மாயா, ஆர் யூ ஜோக்கிங்? ஆதி உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு, இதுல அவர் கூட கல்யாணம் வேற. மாயா, நீ சொல்றத பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் மாயா வருது. நீ மட்டும் தான் ஆதி பின்னாடி சுத்திட்டு இருக்க, ஆனா ஆதி உன்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. எந்த தைரியத்துல மாயா நீ ஆதியை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவரை உனக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க? காட். ஹே ஸ்டாப் இட் வரு. உங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரியும் ஆதி மேலே நான் எவ்வளோ பைத்தியமாக இருக்கேன். அவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. ஆதிக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லேட்னாலும் ஆதியை நான் அடைஞ்சே தீருவேன், புரிஞ்சதா? ஸோ இன்னொரு டைம் என்கிட்ட எப்படி நெகட்டிவாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், சீக்கிரமாகவே எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது. மாயா கூல் கூல். இப்போ எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? காட் மாயா, நீ ஆதி மேல எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதோட மாயா, உனக்கு இருக்க அழகுக்கும் உனக்கு இருக்க திறமைக்கும் உனக்கு இருக்க அந்தஸ்துக்கும் ஆதி உன்னை வேண்டான்னு சொல்றதுக்கு ரீசனே இல்லை, தெரியுமா? காட், உன்ன மாதிரி ஒரு ஹாட்டான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் ஆதி தான் கொடுத்து வச்சிருக்கணும் மாயா. ஆமாலியா, ஆனால் ஆதியை கரெக்ட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. ஓ காட், அவன் பேருக்கு தான் ஃபாரினில் படித்தவன், ஆனால் சுத்த பட்டிக்காடு மாதிரி தான் நடந்துப்பானே. ஓ காட், உங்களுக்கே நல்லா தெரியும் என் அழகை பார்த்து என் பின்னாடி எத்தனை பசங்க சுற்றினானுங்க, எத்தனை பசங்க கூட நான் டேட்டிங் போயிருக்கேன்னு. ஆனால் அவனுங்க கிட்டலாம் இல்லாத ஏதோ ஒன்று இந்த ஆதிக்கிட்ட இருக்கு இல்லையா? அதனால தான் இவனை எப்படியாச்சும் அட்டஞ்சே தீரணும்னு நான் ஒத்த காலில் நிற்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக அவனை அட்டஞ்சே தீருவேன். ஹே பேப், என்ன பேப், பப்புக்கு இவ்ளோ டைம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் நம்ம என்ன எதையுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அங்க பாருங்க நம்ம பாய்ஸ் எல்லாம் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. லெட்ஸ் ஸ்டார்ட் தி பார்ட்டி பேப். இந்த ஆண்டி எதுக்கு எப்போ இந்த டைம்ல கால் பண்றாங்கன்னே தெரியலையே. மாயா, வாட் ஹேப்பன் யா? இந்த டைம்ல யார் கால் பண்றது? எல்லாம் ஆதியோட அத்தை தான். காட், அந்த கிழவிக்கு மனசுல பெரிய கிளியோ பற்றான்னு நினப்பு. எப்ப பார்த்தாலும் அதை நான் கார்ஜியஸா இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். காட், நானே இன்னைக்கு தான் பப்ல கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போலான்னு வந்தேன். இப்பவும் அந்த கிழவி கால் பண்ணி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஓ ஷிட், எதுக்கு இந்த கிழவி சும்மா விடாம கால் பண்ணிட்டே இருக்குன்னு தெரியலையே. ஹே மாயா, வாட் இஸ் திஸ் யா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, பார்ட்டி வேற ஸ்டார்ட் பண்ணனும். நீ என்னடானா இப்ப போய் ஃபோன் பேசுன்னு சொல்லிட்டு இருக்க? காட் மாயா, அப்புறம் ஃபோன் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம் வா. லியா, இந்த ஆண்டி காரணம் இல்லாம கால் பண்ணவே மாட்டாங்க. ஸோ 1 செகண்ட் நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? என்ன ஆண்டி திடீர்னு கால்லாம் பண்ணிருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாயா பேபி. மாயா பேபி, இப்போ நீ எங்க இருக்க? ஆண்டி, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்புக்கு வந்திருக்கேன் ஆண்டி. ஏன் ஆண்டி, என்னாச்சு? ஐயோ மாயா பேபி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உனக்கு நான் காலே பண்ணேன். மாயா, ஆக்சுவலா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? வாட்? என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. ஐயோ மாயா பேபி, நீ கிளம்பி நேர்ல வா, நான் உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன், ஓகே? வாட்? உடனே வரணுமா? ஆண்டி, நான் தான் சொன்னேனே ஆண்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட பப்ல இருக்குன்னு. பின்ன எப்படி ஆண்டி உடனே வர முடியும்? நான் வேணும்னா நாளைக்கு வரட்டுமா? மாயா, எனக்கு புரியுது மாயா, பட் உனக்கும் அதுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீ உடனே கிளம்பி வா. இல்ல வேண்டாம்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி என்ஜாய் பண்ணு, நான் வைக்கிறேன் மாயா. மாயா, பேசிட்டியா? போலாமா? ஹே இல்ல பேப், அது நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். ஸோ கிளம்புறேன், இன்னொரு நாள் வரேன், ஓகே? மாயா, பார்ட்டியை ஃபினிஷ் பண்ணிட்டு போலாமே. இல்ல இல்லையா, இந்த ஆண்டி காரணம் எல்லாமே எனக்கு கால் பண்ண மாட்டாங்க. அதோட அதுக்கும் எனக்கும் கல்யாண விஷயமா வேற பேசணும்னு சொல்றாங்க. ஸோ நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும்டி. ஓகே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ஓகே? பாய் பேப். மித்து, டைம் ஆயிடுச்சுடி, சாப்பிட போலாமா? மித்து மித்து. வைஷு சொல்லுடி. என்ன மித்து, இப்பெல்லாம் அடிக்கடி சைலண்ட் மோடுக்கு போய் எதையாச்சும் யோசிச்சுட்டே இருக்க? என்னாச்சு மித்து? இல்ல வைஷு, இந்த ஹிட்லரை 2-3 டேஸா நோட் பண்ணி பாத்தியா? ஆள் ரொம்ப சைலண்டா இருக்காருல்ல. அதோட அவர் எனக்கு ஒர்க் அசைன் பண்றதே இல்லடி. இப்போலாம் சூர்யா இல்லைன்னா மேனேஜர் தான் அசைன் பண்றாங்களே. அதாண்டி என்ன இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஆமாம் மித்து, நானும் 2-3 நாள் அவரை நோட் பண்ணிக்கிட்டு தாண்டி இருக்கேன். ஆளு ரொம்ப சைலண்டாக இருக்காருடி. சரி விடு, எது நடந்தாலும் நமக்கு நல்லது தானே. இந்நேரம் அவர் பழைய மாதிரி இருந்திருந்தாருன்னா உனக்கு ஒர்க்காக அசைன் பண்ணி குமிச்சிருப்பாரு. சரி விடு, அவர் ஒரு விதத்தில் சைலண்டாக இருக்கிறதும் நல்ல விஷயம் தானே. ஆமாம், இதில் நீ என்னடி யோசிச்சுட்டு இருக்க? என்ன மித்து, ஆதி சார் ஒர்க் அசைன் பண்ணி நீ பழகிட்டியா என்ன? அதனால அவர் ஒர்க் அசைன் பண்ணாமல் உனக்கு போர் அடிக்குதா? அட ஏண்டி நீ வேற, அந்த ஹிட்லர் இது வரைக்கும் ரொம்ப திமிர்த்தனமாக பேசி பார்த்துருக்கேன், ரொம்ப ஆட்டிடியூடோட பேசி பார்த்துருக்கேன், ஏன் கோவமாக பேசி கூட பார்த்துருக்கேன். ஆனால் இவன் இவ்வளோ சைலண்டாக இருந்து நான் பார்த்ததே இல்லடி. அதனால தாண்டி அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. எதனால இவன் இவ்வளோ சைலண்டாக இருக்கான் அப்படின்னு. இவன் இப்படிலாம் இருக்கக்கூடிய ஆளே இல்லடி. எவ்வளோதான் ஒர்க் அவனுக்கு நிறைய இருந்தாலும், எவ்வளோதான் மீட்டிங்ஸ் இருந்தாலும் எனக்கு ஒர்க் அசைன் பண்ணுறதுல குறியாக இருப்பான். ஆனால் இப்போ 2-3 நாளாக அவன் சுத்தமாக அசைன் பண்ணுறதே இல்லடி. அதோட அவனை நான் பார்க்கவும் இல்லடி. மித்து, அவரை பார்க்கலன்னு நீ ஃபீல் பண்ணுறியா? அது சரி. என்னடி, ஏதாச்சும் ஓடுதா என்ன? ஏதாச்சும் ஓடுதாவா? அடி வாங்க போற நீ. ஏண்டி, உனக்கே நல்லா தெரியும்லடி, 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சது 10 தடவையாச்சும் நம்ம ரூமுக்கு கூப்பிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருப்பான். ஆனால் அந்த 2-3 நாளில் ஒரு வாட்டி கூட என்னை கூப்பிடவே இல்லடி. நானே இன்னைக்கு சூர்யா ஏதோ ஒரு ஃபைலை கொடுத்து செக் பண்ணிட்டு வர சொன்னாரேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனப்ப கூட 1-2 வார்த்தை சொல்லி அனுப்பிட்டாண்டி. ஆனால் அவன் இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்லை வைஷு. எப்போ போய் பேசினாலுமே ரொம்ப திமிர்த்தனமாக, ரொம்ப ஆட்டிடியூடா என்னை அப்படியே இரிட்டேட் பண்ணுற மாதிரி தாண்டி பேசுவான். ஆனால் நேற்றையும் முந்தா நாளும் நான் அவன்கிட்ட போய் பேசினப்போ ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி அனுப்பிட்டாண்டி. அதனால தாண்டி ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எதனால இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்றான்னு. ஒருவேளை திருந்திட்டானா, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துட்டானா? அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. பார்க்க வேற ஆள் ரொம்ப பாவமா இருக்காண்டி. ஏதோ ஒரு விரக்தியில இருக்க மாதிரி எனக்கு தோணுதுடி. சரிடி, நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி சொன்னேன். ஆமாம் மித்து, 2-3 நாளாக நானும் பார்க்குறேன், எதையோ பறி கொடுத்த மாதிரியே ஆள் தெரிஞ்சிட்டு இருக்காரு ஆஃபீஸில். எப்போவுமே இந்த மொட்டை மண்டைய மேனேஜர் எப்போ பார்த்தாலும் ஆதி சார் கிட்ட அப்படி என்னதான் சிரிச்சு பேசுவானே தெரியல. ஆனால் இப்போலாம் ஆதி சார் அவர்கிட்டையும் பேசுகிறதே இல்லடி. ஐ திங்க் அவர் யார்கிட்டையுமே சரியாக பேசுகிறதே இல்லடி. என்னவா இருக்கும்? மித்து, ஒருவேளை அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஏதாச்சும் ஆயிருக்குமோ? என்னது லவ்வா? அதுவும் இவனா? அட ஏண்டி நீ வேற, ஏண்டி இவனை பார்த்தா லவ் பண்ணுற மாதிரியாடி தெரியுது? இவன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது இவனுக்கு ஃபீலிங்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு. அடுத்தவங்க ஃபீலிங்ஸே இவனால் புரிஞ்சுக்க முடியாது. இதில் எங்கேருந்து இவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அது லவ்வாக கன்வெர்ட் ஆகி, அடப்போடி நீ வேற. நினச்சி பாரு, இவன் மட்டும் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தானா சத்தியமாக இந்த உலகத்திலே பெரிய பாவம் செஞ்சவ அந்த பொண்ணாக தாண்டி இருப்பா. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிலடி. ஆனால் என்னமோ தெரிலடி, ஆள் ரொம்ப சைலண்டாக இருக்கான். எப்போவுமே படப்படன்னு பேசிகிட்டு இருக்கவங்க திடீர்னு சைலண்டானா ஒரு மாதிரி உறுத்துள்ள, அப்படி தாண்டி எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொன்னேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேடம், ஓகேவா? அது சரி. முன்னாடிலாம் ஆதி சாரை பற்றி நான் பேசினாவே போதுண்டி, அவரை பற்றி பேசாத, எனக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லுவேன். இப்போலாம் அடிக்கடி நீ தாண்டி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஒன்றும் சரியில்லை. மித்து, ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லிடுறி, ஓகேவா? ஐயோ வைஷு, நீ நினைக்கிற மாதிரிலாம் உண்மையாகவே ஒன்றும் இல்லடி. எப்போவுமே திமிர்த்தனமாக கொஞ்சம் ஆட்டிடியூடாக படன்னு பேசிகிட்டு இருக்கவன் திடீர்னு சைலண்டாக இருக்கானே, அதனால என்ன ஆகியிருக்குமோ அப்படின்னு யோசிச்சண்டி, அவ்வளோதாண்டி. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? சரி வா, டைம் ஆயிடுச்சு, சாப்பிட போகலாம். சரிடி, நான் சும்மா ஃபன்னுக்கு தாண்டி கேட்டேன். சரி வா, சாப்பிட போகலாம். ஹாய் ஆண்டி. ஹாய் ராகுல். ஹே ஹாய் மாயா. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? எதுக்கு ஆண்டி இப்போ அர்ஜென்ட்டாக கிளம்பி என்ன வீட்டுக்கு வர சொன்னீங்க? ஐயோ மாயா பேபி, இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? நீ பாட்டுக்கு இப்படி பப்புன்னு சுற்றிட்டே இருந்தனா பின்ன எப்படி மாயா பேபி ஆதியை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஆண்டி, என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ஆண்டி நடக்குது? மாயா பேபி, ஒரு நியூஸ் தெரியுமா? இவ்வளோ நாள் ஆதி கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ திடீர்னு ஆதிக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஆதி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்னு. வாட்? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா? எஸ் மாயா, ஆதி கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுனால ரொம்ப தீவிரமாக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணையும் இம்ப்ரெஸ் பண்ணா தானே உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கும். இல்லைனா நீ பாட்டுக்கு இப்படி பப்புன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றினா எப்படி மாயா பேபி கல்யாணம் நடக்கும்? அதனால தான் பொண்ணை இங்கே உடனே வர சொன்னேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? எனக்கு புரியலையே. என்ன மாயா பேபி, இன்னுமா உனக்கு புரியல? உனக்கு நல்லாவே தெரியும் ஆதிக்கு எங்க அம்மாவை எவ்வளோ பிடிக்குன்னு. இது வரைக்கும் ஆதி எங்க அம்மா சொன்னதை செய்யாம இருந்ததே இல்லை. நீ மட்டும் எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டனா போதும், கண்டிப்பா உனக்கும் ஆதிக்கும் ஈஸியா கல்யாணம் நடந்துரும். ஓ ஓகே ஆண்டி, இதோ இப்பவே போய் நான் எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு மட்டும் பாருங்க ஆண்டி. மாயா பேபி, இப்படி எப்பயாச்சும் ஒரு தடவை இம்ப்ரெஸ் பண்றதுனால கண்டிப்பா எங்க அம்மா மனசுல உன்னால இடம் பிடிக்க முடியாது. அதனால எப்பப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் வந்து எங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிப்பாரு. அப்பதான் உனக்கும் ஆதிக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். ஓகே
ஆண்டி யூ டோன்ட் வரி ஆண்டி. இதுக்கப்புறம் பாருங்க இந்த மாயா எப்படி அந்த பாட்டியை இம்ப்ரெஸ் பண்றான்னு. ஓகே ஆண்டி, நான் இப்போவே போய் என் வேலையை ஸ்டார்ட் பண்றேன். மாம், எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியவே இல்லை மாம். நீங்க எதுக்காக மாம் ஆதிக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? ராகுல், அம்மா எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கும் ராகுல். அதோட ஆதாயம் இல்லாம செய்யறதுக்கு நான் என்ன பைத்தியமா ராகுல்? மாம், என்ன மாம் சொல்றீங்க? மாயாக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கிறதுனால நமக்கு என்ன மாம் பெனிஃபிட் இருக்கு? ராகுல், அடிக்கடி உன் மண்டையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத நீ ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க ராகுல். இங்க பாரு ராகுல், மாயாவோட டாடி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். காரணம் இல்லாம ஆதியை நான் மாயாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பனா என்ன? ஆதி மட்டும் மாயா கழுத்துல தாலி கட்டிட்டானா கண்டிப்பா மாயா மூலியமா நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும் ராகுல். அதனால மட்டும்தான் நான் மாயாவுக்கு ஆதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், புரிஞ்சதா? அம்மா எதை செஞ்சாலும் ஆதாயம் இல்லாம செய்ய மாட்டேன் ராகுல். மாம், சூப்பர் மாம், ரியலி யூ ஆர் கிரேட் மாம். ஆதி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷத்தை. ஆதி இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லத்த. ஆமா மீனாட்சி, ஆதி இவ்ளோ சீக்கிரத்துல மனசு மாறி கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மீனாட்சி. எப்படியோ மீனாட்சி, ஆதி மனசு மாறுறதுக்குள்ளார சீக்கிரமா ஆதிக்கு நம்ம ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் மீனாட்சி. ஆமாத்த, நீங்க தரகர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைங்கத்த. ஆமா மீனாட்சி, நான் தரகர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். சரிங்கத்த, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஹாய் பாட்டி. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? வாமா மாயா, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோமா. நீ எப்படி இருக்க? யா ஆண்டி, ஐ எம் குட். ஆண்டி, உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி ஆண்டி இருக்கு? என்னது, அன்னைக்கு நெஞ்சு வலியா? ஐயோ மாயா, அன்னைக்கு ஒண்ணு நெஞ்சு வலி வரல, எங்க அம்மாவுக்கு தான் வந்துச்சு. மாயா, என்னமா சொல்ற? ஐயோ மாயா, எனக்கு நெஞ்சு வலி வரலமா, அத்தைக்கு தாமா நெஞ்சு வலி வந்துச்சு. ஐயோ சாரி ஆண்டி, நான் மாத்தி கேட்டுட்டேன் ஆண்டி. பாட்டி, இப்போ எப்படி பாட்டி இருக்கு உங்க ஹெல்த்? இப்போ பெட்டர்மா. அத்தை, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அத்தை. மாயா, காஃபி குடிக்கிறியாமா? சாவித்ரி, உனக்கு காஃபி போட்டுறவா? ஐயோ அண்ணி, நீங்க இருங்க அண்ணி, மாயா சூப்பரா காஃபி போடுவா. மாயா, நீ போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. வாட் ஆண்டி, ஆர் யூ ஜோக்கிங்? நான் எப்போ ஆண்டி சூப்பரா காஃபி போடுவேன்னு உங்ககிட்ட சொன்னேன்? நீங்க பாட்டுக்கு நான் சூப்பரா போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ மாயா பேபி, நீ அம்மாவையும் அண்ணியையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் இம்ப்ரெஸ் பண்ணணும். உனக்கு காஃபி போட தெரியலனாலும் பரவாயில்ல, யூடியூப் பார்த்து எப்படியாச்சும் காஃபி போடு, ஓகே? வாட் ஆண்டி, நான் போய் காஃபி போடணுமா? என்ன ஆண்டி பேசுறீங்க நீங்க? எங்க வீட்டில் காஃபி போடுறதுக்கு ஒரு ஆளு, ஜூஸ் போடுறதுக்கு ஒரு ஆளு, டிஃபன் பண்றதுக்கு ஒரு ஆளுன்னு எல்லா வேலைக்கும் தனித்தனியா ஆள் வச்சிருக்கோம் ஆண்டி. நான் என்ன மெய்டா ஆண்டி நான் போய் இவங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு? என்னாலலாம் முடியாது ஆண்டி. ஐயோ மாயா பேபி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி தான் மாயா பேபி எங்க அம்மாவையும் அண்ணையும் நீ இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணினாதான் நீ எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிற. பேசாம பொண்ணைய அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்களுக்கு தோணும், புரியுதா? அதனால நீ ஒழுங்கா போய் இப்ப போய் காஃபியை போடு போ. ஐயோ ஆண்டி, என்ன ஆண்டி பேசுறீங்க நீங்க? நான் முன்ன பின்ன கிச்சன் பக்கம் போனதே கிடையாது ஆண்டி. ஈவன் தண்ணி கூட எனக்கு மெய்டு தான் ஆண்டி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஓ காட் ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க என்ன போய் காஃபி போட சொல்றீங்க? ஐயோ மாயா பேபி, நான் தான் சொல்றேனே, யூடியூப்ல காஃபி போடுறது எப்படின்னு பார்த்து வீடியோ பார்த்து எப்படியாச்சும் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. அட என்ன சாவித்ரி, வீட்டுக்கு வந்த பொண்ணை நம்ம எப்படி வேலை வாங்க முடியும்? மீனாட்சி, நீயே போய் எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ பாட்டி, இதுல என்ன பாட்டி இருக்கு? சாவித்ரி ஆண்டி சொன்ன மாதிரி நான் ரொம்ப நல்லாவே காஃபி போடுவேன். ஆண்டி, நீங்க எதுக்கு ஆண்டி காஃபி போட்டு கஷ்டப்படுறீங்க? நான் போய் உங்க எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆண்டி. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க ஆண்டி. ஐயோ மாயா, இருக்கட்டுமா, பரவாயில்ல, நானே எல்லாருக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அண்ணி, என்ன நீ? மாயாவும் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே நீ? அதான் மாயா நம்ம எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாள் நீ. அவ காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா நீ. மாயா, நீ போமா, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி ஆண்டி. பாட்டி, கொஞ்ச நேரத்துல நான் எல்லாருக்கும் சூப்பரான காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இதான் கிச்சனா? ஓ ஷிட், கிச்சன் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இதுக்கு தான் முன்ன பின்ன கிச்சன் பக்கம் வந்திருக்கணும் போல. காட், கிச்சனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இதில் எந்த தைரியத்தில் இந்த சாவித்ரி ஆண்டி நான் சூப்பராக காஃபி போடுவேன்னு சொல்லினாங்கன்னு தெரியல. காட், இப்போ காஃபி இப்போ நான் எப்படி போடுறது? சரி, பேசாமல் சாவித்ரி ஆண்டி சொன்ன மாதிரி யூடியூப்பை பார்த்தே காஃபி போடலாம். ஓ, காஃபி மில்கில் தான் போடுவாங்களா? காடு, இந்த விஷயமே இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஆனால் இங்கே பால் எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியலையே. ஐயோ,
கடவுளே, இங்கே பால் எங்கே இருக்குன்னே தெரியலையே. இது என்ன பாத்திரத்தில்? கண்டிப்பாக இது பாலாக தான் இருக்கும். இதை வச்சு காஃபி போட்டுற வேண்டியதான். காடு, ஒரு வழியாக பாலை கண்டுபிடிச்சி பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. என்ன இது, இதுக்கே நமக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது. காடு, எப்படி தான் நாள் ஃபுல்லாக கிச்சனில் நின்று சமைக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாம் இந்த சாவித்ரி ஆண்டியால் வந்தது. யூடியூப்பில் பால் கொதிச்சதுக்கப்புறம் காஃபி பவுடர் போடணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பால் ரொம்ப நேரமாக அப்படியே தான் இருக்குது. கொதிக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை பாத்திரத்துக்குள்ளே கொதிச்சிட்டு இருக்கோம், நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையோ? ஒருவேளை எல்லா பாலும் உள்ளேயே கொதிக்குமோ? என்னன்னு ஒன்றுமே புரியலையே. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்ச பால் அடியில் கொதிச்சிட்டு இருக்கும் போல. நம்ம இதுலேயே காஃபி பவுடரை போட்டு காஃபியை கலக்கிட வேண்டியதான். தேங்க் காட், எப்படியோ ஃபைனலி காஃபியை போட்டு முடிச்சாச்சு. சுகர் போடவே மறந்துட்டோமே. ஆனால் இங்கே உள்ள 2 பாக்ஸில் எது சுகர் இருக்குன்னே தெரியலையே. ரெண்டுமே ஒயிட்டாக இருக்குது. சரி, ஓகே, 2 பாக்ஸில் சுகரை கொட்டி வச்சுருக்காங்களோ என்னவோ. பேசாமல் 2துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். அப்பா, ஒரு வழியாக காஃபி போட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு நான் போட்ட காஃபியை குடிச்சிட்டு கண்டிப்பாக ஆண்டியும் பாட்டியும் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆதிக்கு என்னையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். மாயா பேபி, இது வரைக்கும் நீ எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதையும் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட. ரியலி உன்னை நினச்சி எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. மாயா பேபி, நீ காஃபி போட்டே முடிச்சியா? நான் கூட நீ காஃபி போட தெரியாம திணறிக்கிட்டு இருப்ப. சரி, நான் வந்து ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தா நீ காஃபி போட்டே வச்சிட்ட. சூப்பர் மாயா, சூப்பர். ஆண்டி, இந்த மாயாவை நீங்கள் என்ன அவ்வளோ ஈஸியாக கணக்கு போட்டுட்டீங்களா ஆண்டி? இந்த மாயாவால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை ஆண்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் ஆண்டி. ஆஃப்டர் ஆல் ஒரு காஃபி, இதை கூட என்னால் போட முடியாதா என்ன? நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுட்டேன் ஆண்டி. பாருங்க ஆண்டி, நான் இந்த காஃபியை குடிச்சிட்டு கண்டிப்பாக பாட்டியும் ஆண்டியும் என்னை எப்படி பாராட்டுறாங்கன்னு. ஹே மாயா, சீரியஸா சொல்றியா? நீ போட்ட காஃபியை பார்க்கும்போதே குடிக்கணும்னு தோணுது. ஸோ ஷல் ஐ டேக் திஸ்? ஆமா மாயா பேபி, ராகுல் சொல்ற மாதிரி காஃபி கலரை பார்த்தோன்னே குடிக்கணும்னு தோணுது. குடு மாயா பேபி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஆண்டி, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாயா எப்படி காஃபி போட்டிருக்கேன்னு சீக்கிரம் சொல்லுங்க ஆண்டி. உங்க ரிவ்யூக்காக நான் வெயிட்டிங். மாயா மாயா, சின்ன கருமம் மாயா, இது சின்ன கருமம். இதெல்லாம் காஃபியா? வாட்? ஆண்டி ஆண்டி பாருங்க ஆண்டி, ராகுல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காஃபியை போட்டிருக்கேன். அவன் ரொம்ப ஈஸியாக கருமமாக இருக்குன்னு சொல்கிறான். ராகுல், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? ஆண்டி நீங்கள் குடிங்க ஆண்டி, நீங்கள் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ கடவுளே, வாமிட் வருது எனக்கு. மாயா, என்ன கன்றாவி மாயா இது. ஐயோ மாம், அவ பேச்சை கேட்டுட்டு தயவு செஞ்சு இந்த காஃபியை குடிக்காதீங்க மாம், சொல்றது கேளுங்க. ராகுல், ஷட் அப் ராகுல். எனக்கு நல்லா தெரியும் மாயா நல்லா தான் காஃபி போட்டிருக்கா. அதோட கலரை பார்த்தல எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நீ இரு மாயா, நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். மாம் வேண்டாம், சொல்றத கேளுங்க. எனக்கு லைட்டா குடிச்சதுக்கே வயிறெல்லாம் கலக்குற மாதிரி இருக்கு மாம், சொல்றத கேளுங்க, நீங்க குடிக்காதீங்க. ஆண்டி ஆண்டி பாருங்க ஆண்டி, ராகுல என்ன சொல்றான்னு. ஆண்டி நீங்க குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆண்டி. நோ மாயா டார்லிங், அவன் கிடக்குறான். வெயிட் மாயா டார்லிங், நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஐயோ மாயா, இது என்ன கரும மாயா. என்ன மாயா, காஃபியா இது? ஆண்டி என்ன சொல்றீங்க ஆண்டி? மாம், நான் அப்பவே சொன்னல மாம், இந்த காஃபியை குடிக்காதீங்கன்னு. நீங்க தானே மாம் சொல்ல கேட்காம குடிச்சீங்க. ஐயோ ஆமா மாயா, இது என்ன கரும மாயா. என்ன மாயா இது, இப்படி வாமிட் வருது. மாயா, நீ காஃபி தான் போட்டியா இல்ல வேற ஏதாச்சும் போட்டியா? ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் காஃபி தான் ஆண்டி போட்டேன். நான் யூடியூப்ல எப்படி சொன்னாங்களோ அப்படிதான் ஆண்டி போட்டேன். மாம், நல்ல வேளை இவ போட்ட இந்த கன்றாவிய பாட்டிக்கு போய் கொடுக்கல. பாவம், பாட்டியே இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காங்க. இவ போட்ட காஃபியை மட்டும் குடிச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க மறுபடியும் பெட்ல போய் படுத்து இருந்திருப்பாங்க. மாம், எனக்கு பயிரெல்லாம் ரொம்ப கலக்குது மாம். நான் போறேன் மாம். ஆண்டி பாருங்க ஆண்டி, ராகுல் என்ன சொல்லிட்டு போறான்னு. ஆண்டி என்ன ஆண்டி, காஃபி நல்லா இல்லையா ஆண்டி? ஐயோ மாயா, இத முதல்ல காஃபி சுடத நிறுத்து மாயா. ஓ காட் மாயா, சத்தியமா சொல்ற மாயா, எனக்கு ரொம்ப வாந்தியா வருது மாயா. மாயா, நீ காஃபி எதுல மாயா போட்ட?
ஐயோ ஆண்டி, நான் காஃபியை யூடியூப் பார்த்து தான் ஆண்டி போட்டேன். யூடியூப்ல தான் ஆண்டி சொன்னாங்க பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு காஃபி பவுடர் சுகர்லாம் போட்டால் காஃபி ரெடி ஆகுன்னு. நான் அப்படி தான் ஆண்டி போட்டேன். அங்கே பாருங்க ஆண்டி, அந்த பாத்திரத்தில் உள்ள பாலில் தான் ஆண்டி நான் காஃபியே போட்டேன். எந்த பாத்திரத்துல? ஐயோ மாயா, அது முதல்ல பாலே இல்ல மாயா, அது தயிர் மாயா. என்ன ஆண்டி சொல்றீங்க? அது தயிரா? அதனால தான் பொங்கவே இல்லையா ஆண்டி? ஐயோ மாயா, இந்த உலகத்திலே தயிர்ல காஃபி போட்டாலும் நீயா தான் இருப்ப. உஃப், நல்ல வேலை ராகுல் சொன்ன மாதிரி இதை போய் நீ எங்க அம்மா கிட்ட கொடுக்கல. இல்லைன்னா அவ்வளோதான், மறுபடியும் எங்க அம்மாவை நாங்க பெட்ல போய் சேர்த்திருக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ கடவுளே, எனக்கு வயிறெல்லாம் கலக்குற மாதிரி இருக்கே. ஐயோ மாயா, ஐயோ வயிறு ரொம்ப கலக்குதே. ஆண்டி, நான் என்ன ஆண்டி பண்றது? நான் தான் உங்ககிட்ட முன்னவே சொன்னேனே ஆண்டி, எனக்கு காஃபி போடலாம் தெரியாது, முன்ன பின்ன நான் கிச்சன் பக்கம் வந்தது கூட தெரியாதுன்னு. நீங்க தானே ஆண்டி எல்லார்கிட்டையும் நான் சூப்பரா காஃபி போடுவேன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னீங்கன்னு தான் நான் யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணேன். எனக்கு எப்படி ஆண்டி தெரியும் இது தயிர் இது பால்னு? ஐயோ கடவுளே, ஏன் தப்புதான். சரி, நீ காஃபி போட்டுட்டு வருவேன்னு நான் வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். அங்க அண்ணியும் அம்மாவும் வேற வெயிட் பண்ணுவாங்க. நகரு, நானே உனக்கு காஃபி போட்டு தரேன், நீ போய் அதை எடுத்துட்டு போய் கொடுப்போ. ஐயோ வயிறு வேற ரொம்ப கலக்குதே. மாயா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்து உனக்கு காஃபி போட்டு தரவா? ஐயோ என்ன ஆண்டி, பாட்டியும் ஆண்டியும் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்ரூம் போறேன்னு சொல்றீங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு காஃபி போட்டு கொடுத்துட்டு போங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. கடவுளே, சரி நகரு. ஐயோ முடியலையே. இந்த மாயா, சீக்கிரம் இதை போய் எங்க அண்ணிக்கிட்டே அம்மா கிட்டே போய் கொடுப்போம். ஐயோ எனக்கு வயிறு வேற ரொம்ப கலக்குதே. சரி ஆண்டி, தேங்க்யூ சோ மச் ஆண்டி. ஆண்டி என்ன ஆண்டி, நான் தேங்க்ஸ் சொல்றேன், நீங்க பாட்டி எதுவுமே சொல்லாம போறீங்க. ஆண்டி நில்லுங்க ஆண்டி. ஐயோ இவ வேற ஒருத்தி, மனுஷனோட அவசரம் புரியாம. ஐயோ மாயா, முதல்ல நீ போய் காஃபி போய் குடு மாயா. நான் இதோ வரேன். மறந்தே போயிட்டேன்டி, சூர்யா கிட்ட ஒரு ஃபைல கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி, நீ போய் கொடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்றேன். என்னாச்சு இந்த ஹிட்லருக்கு? இப்போலாம் ரொம்ப சைலண்டா இருக்கான். அதுவும் இன்னைக்கு ஃபுல்லா அவனை நம்ம பார்க்கவே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கண்ணில் அவன் படவே இல்லை. என்னதாச்சு இவனுக்கு? எதனால் இப்படி ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட் ஆயிட்டான்? ஐயோ மித்து, என்னடி நீ வைஷு சொல்ற மாதிரி இப்போலாம் அவனை பத்தி அதிகமாக யோசிக்கிற? ஐயோ கடவுளே. மித்து ரிலாக்ஸ். ஹாய் மித்து. இங்கே பாரு பிரவீன், உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், என்ன மித்துன்னு கூப்பிடாதுன்னு. கால் மீ அஸ் மித்ரா, ஓகே? மித்ரா, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை நான் மித்துன்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு மித்ரா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஐயோ பிரவீன், உனக்கு புரியுதா இல்லையா பிரவீன்? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு பிரவீன். பிரவீன், நீ மட்டும் லவ் பண்ணா போதுமா பிரவீன்? நான் பண்ண வேண்டாமா? எனக்கு உன் மேலே அப்படி ஒரு ஃபீலிங்ஸே வரல பிரவீன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ பிரவீன். ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் சரி போனா போட்டுமே கொஞ்சம் அழகா இருக்கேன்னு உன் பின்னாடி வந்தா நீ என்னடி எப்போ பார்த்தாலும் என்ன பிடிக்கல, உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏண்டி எனக்கு என்னடி குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, பணம் இல்லையா? இங்க பாருடி, என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஏண்டி நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். ஆனா உன் லெவலுக்கு எவனுமே இருந்ததே இல்லடி. அதனால தாண்டி உன் மேல எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கு. இங்க பாரு மித்ரா, நான் உன்னை அடையணும்னு நினைச்சேன்னா அடைஞ்சே தீருவேன். அப்படிதான், உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீ என்ன லவ் பண்ணி தான் மித்ரா ஆகணும், புரிஞ்சதா? ஸ்டாப் இட் பிரவீன். நானும் சரி போனா போட்டு உனக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு உன் லிமிட்டை ரொம்ப ஓவரா நீ கிராஸ் பண்ணிட்ட பிரவீன். வார்த்தையை அளந்து பேசு, அவ்வளோதான். இங்க பாரு, நான் ஒன்றும் பொம்மை கிடையாது நீ ஆசைப்பட்டவனை எடுத்து வச்சு விளையாடுறதுக்கு. இங்க பாரு பிரவீன், லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங். அது பணத்தையோ அந்தஸ்தையோ படிப்பையோ அறிவையோ பார்த்து வராது. அது ஒரு ஃபீலிங், அது மனசை பார்த்து மட்டும்தான் வரும், புரிஞ்சதா? இப்பவும் சொல்றேன், எனக்கு உன் மேல அந்த ஃபீலிங் இல்லை. இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே எனக்கு உன் மேல அந்த ஃபீலிங் வரவே வராது. இதுக்கப்புறம் என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணனா அவ்வளோதான். இவ்வளோ நேரம் மரியாதையா பேசினேன், இதுக்கப்புறம் மரியாதைன்னு உன்னை கொடுக்கவே மாட்டேன், புரிஞ்சதா? என்னடி அழகா இருக்குங்கிற திமிரா? இங்க பாருடி, இப்பவும் சொல்றேன், நான் இது வரைக்கும் ஆசைப்பட்ட பொண்ணை அடையாம விட்டதே இல்லை. அப்படி தாண்டி நீயும், பொண்ணை நான் அடைஞ்சே தீருவண்டி. ஐயோ பிரவீன், கஜ்ஜி விடு பிரவீன், கஜ்ஜி விடுன்னு சொன்னேன். முடியாதுடி, எனக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லியே ஆகணும். சொல்லுடி, சொல்லு. ஐயோ பிரவீன், உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு ஒண்ணு பிடிக்கல பிரவீன். தயவு செஞ்சு கஜ்ஜி விடு பிரவீன், கஜ்ஜி விடு. டேய், அவ கைய விடுறா. எவன்டா அவன்?
அது சார், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஆபீஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணுவா? இல்ல அது சார், அது அது வந்து லுக் மிஸ்டர் பிரவீன், இந்த மாதிரி இன்னொரு டைம் ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிட்ட நீங்க நடந்துக்கிறத நான் பார்த்தேன், அவ்வளோதான். ஒழுங்கா ஆபீஸ் வந்தோமா, வேலை பார்த்தோமா, போனோமான்னு இருக்கணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு டைம் இந்த ஆபீஸ்ல வேற ஏதாச்சும் பொண்ணு கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்தேன், அன்னைக்கு தான் இந்த ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ற லாஸ்ட் டேவா இருக்கணும். காட் இட்? சாரி சார், இனிமே இப்படி நடந்துக்காத மாதிரி பாத்துக்கிறேன் சார். கெட் லாஸ்ட். இன்னைக்கு வேணும்னா சிவர் வந்து உன்னை காப்பாத்திருக்கலாண்டி, ஆனா இந்த பிரவீன் உன்னை விட மாட்டான் மித்ரா. மித்ரா, ஆர் யூ ஓகே? யா, ஐம் ஓகே அண்ட் தேங்க்யூ. ஓகே. என்னாச்சு இவருக்கு? ஏதாச்சும் பேசுவார்னு பார்த்தா எனக்கு எதுவுமே என்கிட்ட பேசாம போறாரு. என்னாச்சு இவருக்கு? எதனால இவ்வளோ சைலண்டா இருக்காரு? தூ, உனக்கும் அதிசருக்கும் எதுவும் பிரச்சனை இல்லையே. நான் உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தோன்னா எப்படி பயந்துட்டு ஓடி வந்தேன் தெரியுமா? மித்து, பழைய மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா என்ன? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல வைஷு. என்னடி சொல்ற? நான் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அப்போ நீ அதிசாரும் என்னடி பேசிட்டு இருந்தீங்க? எதுவுமே புரியலையே. இல்லடி வைஷு, நீ போனதுக்கு அப்புறம் அந்த பிரவீன் வந்துட்டான்டி. வந்து இன்னைக்கு ரொம்ப ஓவரா பேசிட்டான் வைஷு. பேசினது மட்டும் இல்லாம என் கையை பிடிச்சி இழுத்து ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணாண்டி. அப்போதான் ஆதி சார் வந்து பிரவீன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்லடி, பிரவீனை நல்லா வார்ன் பண்ணி அனுப்பி வச்சிருக்காருடி. தேங்க் காட், நல்ல வேளை ஆதி சார் வந்தாருடி. பொறுக்கி ராஸ்கல், அந்த பிரவீன் உன் கையை பிடிச்சி இழுத்து பிரச்சனை பண்ணானா? அவனை மித்து, என்னடி ஆதி சார் உண்மையாவே வந்து அந்த பிரவீன் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினாரா என்ன? மித்து, சத்தியமா நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல மித்து. ஆதி சார் அடி இப்படிலாம் பண்ணாரு. ஆனா ஆதி சாருக்கு உன் மேல இருக்க கோவத்துக்கு அவருக்கு எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்? அதாண்டி வைஷு, எனக்கும் ஒன்றும் புரியல. அவர் நினச்சிருந்தாருன்னா அப்படியே பார்க்காம கூட போயிருந்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து பிரவீனை அவ்வளோ திட்டினாருடி. திட்டிட்டு நல்லா வார்ன் பண்ணி அனுப்பி வச்சாருடி. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட அடிஷ்னலாக எதுவுமே பேசல வைஷு. எப்போவுமே என்னை வம்பு பண்ணுற மாதிரி, என்கிட்ட இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசுவார். இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக ஆர் யூ ஓகே அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு போயிட்டாருடி வைஷு. அதான் வைஷு, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அவருக்கு என்னாச்சு வைஷு? அவர் இந்த மாதிரிலாம் சைலண்டாக இருந்து நான் பார்த்ததே இல்லடி. மித்து, என்னடி சொல்ற? ஆதி சார் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையா பேசினாரு. ஐயோ, இந்த சீன் இருக்கும்போது நான் பக்கத்துல இல்லையே. ஆனா மித்து, நீ சொல்ற மாதிரி ஆதி சார் 2-3 நாளா சுத்தமா சரியே இல்லடி. ஆள் ரொம்ப சைலண்டா, யார்கிட்டயும் பெருசா பேசுறதும் இல்லடி. எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் பறி கொடுத்த ஒரு மாதிரியே இருக்காருடி. ஐ திங்க் அவர் ஏதோ பெரிய ப்ராப்ளம்ல இருக்காரு போலடி. யாரு என்னடி பண்ண முடியும்? அவங்கவுங்க ப்ராப்ளமை அவங்கவுங்க தானே பார்த்துக்கணும். ஆமாண்டி வைஷு. இருந்தாலும் இந்த ஹிட்லரோட சைலன்ஸ் ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குடி. அவன் எப்போவுமே திமிரா பேசுகிறது தான் என்னமோ நல்லா இருந்த மாதிரி இருந்ததுடி. திடீர்னு சைலண்டாக மாறினது ஏதோ வேற யாரோ பார்க்குற மாதிரி இருக்குடி வைஷு. ஆமா மித்து. ஐயோ மித்து, இன்னைக்கு ஹோம்க்கு போகணும், மறந்துட்டியா என்ன? தேவ் சார் இன்னைக்கு வரதா மதர் சொல்லியிருந்தாங்கல்ல? இல்லடி வைஷு, தேவ் சார் மார்னிங்கே வந்துட்டு போயிட்டாராம். அதனால ஈவினிங் வரமாட்டாருன்னு மதர் இப்போதாண்டி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன மித்து இது? நீ நானும் தேவ் சாரை பார்க்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றோம். ஆனா அவரை பார்க்கவே முடியாது போல இருக்கே. அன்னைக்கு என்னடானா மதர் இப்போதான் தேவ் சார் போனாரு, நீங்க பார்க்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னைக்கு என்னடா மதர் மார்னிங்கே தேவ் சார் வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அவரை எப்போ தாண்டி பார்க்கறது? வைஷு, ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்தா அது எப்படியாச்சும் நடந்தே ஆகும் வைஷு. அதே அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு இருந்தா அது நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நடக்காது வைஷு. ஸோ எல்லா விஷயமே நடக்கிறப்ப தான் வைஷு நடக்கும். சரியா? சரிவா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். ஏதோ ஒன்று சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிடி, வா கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.